ஹலோ ஆல், இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆஃபீஸ் முடிச்சு இன்றைக்கி அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். ஸோ மிட் நைட் போல் தான் நாங்கள் பஸ் ஏற போனோம். ஸோ ரொம்ப க்ரௌடாக இல்லாமலும் இருந்துச்சு. மிட் நைட்டில் ஏறினதால் அர்லி மார்னிங் 5:45 அந்த மாதிரி போல் தான் போய் ரீச் ஆனோம். எப்போதும் பஸ்ஸில் போனால் ஆட்டோ பிடிச்சி தான் போவோம். அன்னைக்கு வந்து வெயிலும் இல்லை, அதனால ஜாலியாக பேசிகிட்டே நடந்து போகலாம் அப்படின்னு போனோம். அப்போ தான் அந்த பப்பீஸ்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மா வீட்டில் எப்பயுமே காலையில் அந்த குருவிலாம் வந்துடும். அம்மா டெய்லியுமே அதுங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க, தண்ணியும் வைப்பாங்க, வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு போகும். காலையில் எங்கள் சாக்கிக்கும் பால் வச்சாச்சு. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதில் தூங்கவே இல்லை. அதனால் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பும் ஈரல் ஃப்ரையும் தான் செய்யலான் இருந்தோம். கறி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து குழம்பு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடு என்னோட ஹஸ்பண்ட் தான் ஈரல் செய்ய போகிறேன்னு இருந்தார். அவர் அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு குழம்பு. அடுத்து அவர் மட்டன் ஈரல் செஞ்சு முடிச்சதும் நான், தம்பி, என்னோட ஹஸ்பண்ட் 3 பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா தம்பி வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தான். நான் அப்போ தான் போயிட்டு இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்கும். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 3-4 டேஸ் முன்னாடி தான் ஒரு 2-3 பிளான்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் இப்போ ஒரு பூ காட்டுவேன். பார்க்க சாமந்தி பூ மாதிரி இருக்கும். எனக்கு சரியாக பேர் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே பக்கத்தில் பாக்கெட்டில் ஒரு சின்ன வாழைக்கன்று இருக்கும். அது இந்த ஏலக்கி பழம்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்னதாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்னும் மண்ணில் வைக்கல. நான் வீடியோ எடுத்ததுக்கு நெக்ஸ்ட் டே தான் வச்சாங்க. அம்மாவும் தம்பியும் தான் வச்சாங்க. இந்த பூ நேம்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சென்னையில் வந்து ஏதோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் போகணுன்னா நாங்கள் மோஸ்ட்லி பீச் தான் போவோம். ஆனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டா சுற்றி ஒரே செடி, கொடி, பூ எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற கனகாம்பரம் பூ வந்து எங்கள் பாட்டி கொடுத்தது. எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க இறந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. இன்னும் எங்கள் பாட்டி ஞாபகமாகவே அம்மா அதை பத்திரமா பார்த்து வச்சுட்டு வராங்க. வீட்டில் வந்து நிறைய அந்த முடக்கத்தான் கீரை, அந்த மணத்தக்காளி கீரை அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். அம்மா வந்து பூச்செடி வைக்கிறது இல்லாமல் காய்கறியுமே நிறைய போடுவாங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தவரங்காய் போட்டிருந்தாங்க. அது வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. அதை பிடுங்கிட்டு அடுத்து போடணும். வெண்டைக்காயும் முடிஞ்சிருச்சு. அடுத்து முள்ளங்கி விதை இருந்ததுன்னு சொல்லி அங்கங்கே போட்டு விட்டுருந்தாங்க. அது வந்து ஒரு 2-3 கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அடுத்து பார்த்தது நீங்கள் வந்து பீர்க்கங்காய் தான் பார்க்குறீங்க. அது வந்து சரியாக மழை பெய்யாததால் கொடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி விட்டுட்டே தான் இருக்காங்க, ஆனாலும் அது காயுது. அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவரைப்பந்தல் தான் இருக்கும். இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குட்டி பிஞ்சு வந்து உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிறைய இந்த நாட் ரோஸு, இந்த ஒயிட் கலர் பூ இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அதை உடச்ச உடனே ஒரு மாதிரி ஒயிட் கலர் பால் மாதிரி வரும். இது வந்து காக்கட்டான் பூ தான். இது வந்து சீசன் டைமில் ரொம்ப நிறைய பூக்கும், நிறையவே பூக்கும். இது கட்டி நாங்கள் வச்சுப்போம், இல்லைனா சாமிக்கும் போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால புல்லெல்லாம் ரொம்ப வளர்ந்து ஒரு மாதிரி அடம்பாக இருக்குது. மழை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது முடக்கத்தான் கீரை தான். இது வந்து இந்த மூட்டு வலிக்கு, முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து இதை பறித்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தோசையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து வல்லாரைக்கீரை. இது வீடு ஃபுல்லாக கொடி கொடியாக வளர்ந்து போயிருக்கும். அப்பப்போ தேவையானப்போ வந்து பறித்து நாங்கள் வந்து கடைஞ்சிப்போம். அடுத்து இந்த பிங்க் கலர் பூ பேரும் எனக்கு தெரில. அடுத்து வந்து ஒரு மாதிரி கட்டை மாதிரி வளர்ந்துருக்குல. இது வந்து வச்சு ஒரு 10-12 இயர்ஸ் ஆகுது. அது வளரவே இல்லை, அவ்வளோதான் சைஸே. அடுத்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீட்டில் வாழைக்கன்று வச்சுருக்கோம். நாங்கள் முன்னாடி கோழி வச்சுருந்தோம். அது இருந்த வாழை மரத்தை எல்லாமே வீணாக்கிடுச்சு. இப்போ தான் திரும்ப வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி இந்த சைட்லேயும் ஒன்று வளர்ந்துருக்கும். பக்கத்தில் வந்து நிறைய மிளகா செடி போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வருது. இனிமேல் தான் பூ வச்சு வளரும். நான் அடுத்த டைம் வீட்டுக்கு போகல வளர்ந்துருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.